பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ கன்னி ராசிக்காரர்களுக்கு குலதெய்வ வழிபாடு, டேட்டு, நேரம், கிழமை இதெல்லாம் தெரிஞ்சிட்டோம்னா, ஒவ்வொருத்தர்கிட்டயும் நம்ம இப்போ ஜோதிடரை பார்க்கும்போது, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கன்னு சொன்னோனே, எந்த கிழமையில பண்ணணும்? எப்போ பண்ணணும்னு கொஸ்டின் கேட்கவே தேவையில்லை. உங்களுக்கு ரெகுலரா ஆட்டோமேட்டிக்கா இந்த கிழமை நம்மளுக்கு உகந்தது, இந்த தேதி நமக்கு உகந்தது, இந்த மாதம் நம்மளுக்கு உகந்தது தெரிஞ்சிருச்சுன்னா, யார்ட்டயும் எதுவும் கேட்க வேண்டாம். நீங்களே செஞ்சு பார்த்துட்டு அதனுடைய வித்தியாசத்தை உங்களுக்கு தெரிஞ்ச உடனேயே திரும்ப திரும்ப அதே தேதி, அதே மாதத்தை நீங்க தேர்ந்தெடுத்துக்குவீங்க. அதுதான் இந்த குலதெய்வத்துக்குரிய மாதம், கிழமை நம்ம தெரிஞ்சுக்கிறது. இப்ப நம்ம பெருமாளுக்குரிய கன்னிராசி அப்படிங்கிறது. இந்த பெருமாளுக்குரிய கன்னிராசிக்குள்ள குலதெய்வம் பொதுவா நம்ம பெருமாள் வழிபாடு சனிக்கிழமை வைப்போம். அப்போ பெருமாளுக்குள்ள குலதெய்வம் நம்ம கன்னிராசிக்காரர்கள் சனிக்கிழமை குலதெய்வ வழிபாடாக எடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள், வித்தியாசங்கள் கொண்டு வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சனிக்கிழமை பெருமாளுக்குள்ள நாளாக இருப்பதினால் உங்க கர்ம வினைகளை அனைத்தும் தீர்க்கக்கூடிய மிக அற்புத சக்தி இந்த கன்னிராசிக்கு சனிக்கிழமை உண்டு அப்படிங்கிறது. ஆனால் சனிக்கிழமை நீங்க முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக கன்னிராசிக்காரங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா, சனிக்கிழமை உங்க பூர்வ ஜென்ம கடன்களை தீர்ப்பதற்கு சிறந்த மாதமாக இருக்கும், சிறந்த நாளாக இருக்கும் சனிக்கிழமை. அதனால உங்களுக்கு யாருக்காச்சும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா, அதை அடைப்பதற்கு இந்த சனிக்கிழமையை யூஸ் பண்ணிக்கோங்க கன்னிராசிக்காரர்கள். அதே மாதிரி உங்களுக்கு இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சனிக்கிழமை தீர்த்துருங்க. ஒரு கோரிக்கை கேட்டு வேண்டுதல் வச்சிருப்பீங்க. அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக இறைவன்ட்ட ஒரு கோரிக்கை வைக்கும் போது, நீ இதை செஞ்சு கொடுத்தேன்னா நான் இவ்வளவு தரேன் அப்படின்னு வேண்டுதல் வச்சிருப்பீங்க. அதுக்கான கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய இடம் கன்னிராசிக்காரங்களுக்கு சனிக்கிழமை அந்த கோரிக்கையை நிறைவேற்றும் நாளாக எடுத்துக்கோங்க. அப்பனா உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த கன்னிராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாடு முன்னோர்கள் காலத்திலிருந்தே கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நிறைய குழப்பமான விஷயங்கள், செயல்கள் அந்த குலதெய்வத்தை நீங்க ஏற்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. என்ன குழப்பமான விஷயம்? என்ன அவ்வளவு பெரிய இதா செய்யறீங்க அப்படிங்கறது என்னன்னா, மூதாதையர்கள் நிறைய இதை வேண்டிட்டு அப்படியே விட்டுட்டு போயிருப்பாங்க. அது முழுமை பெறாததாக இருக்கும். அந்த முழுமை பெறாத விஷயத்தை நீங்க அங்க உட்கார்ந்து செய்வது சிறப்பாக இருக்கும். ஆனா குலதெய்வ வழிபாட்டில் இங்க ஒரு ஒரு கோரிக்கைகள் முன்னோர்கள் நிறைய வச்சுட்டு போன இடத்தில் அந்த கோரிக்கைகளை முழுமையாக்காததுனால உங்களுக்கு அது பிரேக் ஆகிற மாதிரி இருக்கும். அப்ப அந்த பிரேக்கை உடைக்கிறதுக்கு என்னன்னா, அங்க பெரும் கூட்டம் திரள வச்சு அந்த கூட்டத்துக்கு உணவுகளை தானம் பண்ணுவது மிக சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறது. அப்புறம் குலதெய்வத்துக்கு போகும்போது அங்க ஊனமுற்றவர்கள், வயதானவர்கள் யாருக்காச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உணவுகளை பரிமாற்றம் கொள்வது மிக சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறது. எப்பவுமே கன்னிராசிக்காரர்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ண போகும்போது யாராவது ஒருத்தர் ஊனமுற்றவங்க, மாற்றுத்திறனாளிகளை கண்ணால் பார்க்க வேண்டி வரும். அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குலதெய்வத்தில் உங்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்காக காத்துக்கிட்டு இருக்குது. அதை நீங்க செய்யணுங்கிறது முக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இவங்களுக்குள்ள வழிபாடு நாள் சனிக்கிழமை எடுத்திருக்கோம். இவங்களுடைய கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவங்க என்ன கிழமையில் கும்பிடலாம், சனிக்கிழமை எடுத்தாச்சு. தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இவங்க என்ன தேதினா 17வது தேதியை எடுத்துக்கலாம். 17ஆம் தேதி, அப்புறம் 26வது தேதி, அதுக்கப்புறம் 8ஆம் தேதி. 8ஆம் தேதி, 17, 26 இந்த நாட்களில் நீங்க குலதெய்வ வழிபாடுகளாக எடுத்து வர்றது. இந்த நாளில் சனிக்கிழமை வரும் நாளாக தேர்ந்தெடுத்து வழிபாடு பண்ணீங்கன்னா இன்னும் விசேஷமாக இருக்கும். நான் எப்ப பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு நீங்க கொஞ்சம் அந்தி சாயும் நேரம், இருள் சேரும் நேரத்தில் குலதெய்வ வழிபாடை எடுத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. அதாவது சூரியனும் சந்திரனும் சேரும் இடத்தில் நீங்க குலதெய்வ வழிபாடை எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது. சூரியன் சந்திரன் சேரும் இடம் அதிகாலை பிரம்ம முகூர்த்தமும் சூரிய சந்திர சேர இடமாக இருக்கும். அதே போல் அந்திசாரி நேரமும் கோத்துளி காலமும் நமக்கு சூரிய சந்திர சேர்க்கையாக தான் இருக்கும். இந்த நாளில் நீங்க குலதெய்வ வழிபாடுகளை எடுத்துக்கொள்ளலாம். என்னுடைய குலதெய்வ வழிபாடு யாரு என்னன்னு தெரியல, நான் என்ன பண்ணுவது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம் யார் அதிகமாக பெறுகிறார்களோ அவங்களுக்கு குலதெய்வனுடைய அனுக்கிரகம் முழுமையாக கிடைக்கும். அதனால தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம் மிக முக்கியமானதாக எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு குலதெய்வம் தெரியலன்னா அப்படி எடுத்துக்கோங்க. அதனால தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதத்துக்குரிய நாளாகவும் அதை மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா, நிறைய உங்களுக்கு கீழே வேலை பாக்குறவங்களுக்கு நிறைய கிஃப்ட் கொடுக்கறது, அந்த மாதிரி பண்ணாலும் குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதனால குலதெய்வம் உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான குலதெய்வமாக இருக்கிறது. அந்திசாயி நேரம் மாதம் பாத்தீங்கன்னா, நீங்க குலதெய்வம் வழிபட வேண்டிய மாதம் தை மாதமாக எடுத்துக்கோங்க.
தை மாதத்தில் குலதெய்வத்துக்கு மிக அற்புத மாதமாக இருக்கிறது. அது சூரியனுடைய பவர் ஏந்திய மாதமாக இருப்பதனால் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடில் மிக முக்கியத்துவமான வழிபாடாக தை மாதம் உங்களுக்கு இருக்குது. அதனால தை மாதத்தில் இறந்தவர்கள் வழிபாடு மட்டுமல்லாமல் முன்னோர்கள் வழிபாடு மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடும் எடுத்துக்கொள்வது மிக சிறந்த நன்மையை தரும். இது என்னன்னா உங்க குழந்தைங்களுக்கு அதிக கோபதாபங்கள் அதிகமாக இருக்கும். அதுல இருந்து உங்களை விடுவிக்கிறதுக்கும் ரொம்ப சரியான இது இந்த குலதெய்வ வழிபாடாக இருக்கும். ஆனா குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமானது. கன்னிராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு செயலும் செய்யும் போது ஏற்படும் எதிர்வினைகளை நீக்கக்கூடிய மிக அற்புத சக்தி கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கு. ஏன்னா கோபத்தின் உச்சம் அவங்க குழந்தைங்களுக்கு இருக்கு. அதை நீக்குவதற்கு மிக அற்புத சக்தி காவல் இது குலதெய்வ வழிபாடு தான் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. இந்த குலதெய்வம் பாத்தீங்கன்னா காவல் காக்கும் காவல்காரர்கள் மாதிரி உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். ஆனா பயனுள்ள அந்த காவல்காரனை நீங்க வழிபாடுகள் கரெக்டா படுத்தீங்கன்னா உங்க வீட்டுல அனைத்து பிள்ளைகள் உங்க பிள்ளைகளையும் மட்டும் இல்லாமல் உங்களையும் காவல் காத்து நோய் நொடிகள் கெட்ட பேரு இதுல இருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய மிக அற்புத சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதனால குலதெய்வ வழிபாட்டில் நீங்க என்ன பூ வச்சு நீங்க வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல மஞ்சள் விலை மஞ்சளை வைத்து அதில் நல்ல மணக்கும் பூக்கள் நல்ல மணக்கக்கூடிய பூக்களை வைத்து வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருக்கும். இல்லாட்ட கதம்ப பூம்பாங்க, அந்த கடம்ப பூக்களை வாங்கி இந்த மஞ்சள் விலையும் மஞ்சளையும் எடுத்து அந்த இலையுடன் கூடிய மஞ்சள் கீழே மஞ்சள் இருக்கும், இலையுடன் கூடிய மஞ்சளுக்கு இந்த கதம்ப பூவை வைத்து நடுவீட்டில் வைத்து வழிபாடு பண்ணும் போது உங்க வீட்டினுடைய குலதெய்வ அருள் ரொம்ப அற்புதமாக கிடைக்கும். எப்பவுமே குலதெய்வங்களுக்கு பொங்கல் வைத்து நெய்வேத்தியம் வைப்போம். அதே போல் பொங்கல் நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப ரொம்ப எளிமையாக இருப்பது போல் தோற்றம் தெரியும். ஆனால் செய்யும் போது அது மாற்றங்கள் அனைத்தும் உங்களுக்கு அற்புத சக்தியை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு சக்தியும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கான சக்தியாக மாற மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி, வணக்கம்.